திவாகர் எவிக்ட் ஆகி போகும்போது ஹாட் சீட்ல வந்து கனித்துருவியும் திவாகரையும் உட்கார வச்சிருப்பாங்க. ஆஃப்டர் திவாகரோட எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து கனித்துறை எல்லாரையும் பார்த்து கேட்பாங்க. எல்லாரும் இல்லை, சாண்டா கிட்ட சம்பேட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, திவாகர் எவிக்ட் ஆனது ஓகே, பட் ஆனால் என்ன எதுக்கு ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு தான் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு, அப்படி இருக்கும்போது என்னை ஹாட் சீட்டில் உட்கார வச்சு எதுக்கு பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எவிக்ட் ஆகிறத நினைச்சா ஓகே டன், ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் விஜய் டிவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இன்னொரு கேள்வி இருக்கு நண்பர்களே, என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? கனி எவிக்ட் ஆகுறது கரெக்டா சரியா அப்படிங்கிறது வேற. என்ன கேட்டிங்கன்னா, கனி எவிக்ட் ஆகுது ஓகே, 100% டிசர்வ்டு தான். ராஜமாதா வீட்டில் உட்காந்து அன்பு மழையை பொழிந்து கேம் விளையாட விடாம நிறைய இடத்துல வந்து இன்டரப்ட் பண்ணி, முக்கியமாக இந்த வாரம் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கி இடையில வந்து சவுண்டை வேற வந்து இடையில உரண்டை எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்து கனித்திரு அவர்கள் வந்து வேற லெவலில் வந்து ஒரு மாதிரி வந்து சம்பவம் பண்ணுறதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் விதமாக விஜய் டிவி கனித்திரு அவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னப்பா முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, கனித்திரி எலிமினேட் ஆகி போகிறது டிசர்வ்டு தான். அதுக்கு வந்து நம்ம எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ரம்யா விஜோ ஏன்டா அதுக்கு சேவ் பண்ணி வச்சுறீங்க, எனக்கு அதுதான் புரியல. அப்படி என்ன ரம்யாஜோ வந்து இந்த வீட்டில் பண்ணி கிழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 55 நாட்களாக இன்னும் ரம்யாஜோ வந்து பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பொத்தி மணிமேகலை ஏன் பாதுகாக்கிறீங்க, அப்படி என்ன நடந்திருக்கு? இல்லை உள்ளே வரும்போது ரம்யாஜோ என்னை வந்து இத்தனை நாள் வச்சிருந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்களா, இல்லை பிக் பாஸ் டைரக்டரோ இல்லை பிக் பாஸ் டீமுக்கிட்ட யாராவது உங்களோட வீடியோ வச்சு சிக்கியிருக்கா அவங்க கிட்ட, ஒன்றுமே புரியலையே. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாரம் ரம்யாஜோ வந்து நாமினேஷன்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லா வாரமும் வந்து ஒரு டிசர்வ்டு இல்லாத கண்டஸ்டண்டா வந்து வெளியேற்றும் போது ரம்யாஜோ மட்டும் பொத்தி பாதுகாத்து உள்ளே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை நண்பர்களே. உங்களுக்கு ஏதாச்சும் புரிதல் இருந்துச்சுன்னா போட்டு விடுங்களேன். கனியை எலிமினேட் பண்ணியே ஓகே, ஏன்னா கனி வந்து ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டாங்க. முக்கியமாக வந்து அவங்க வந்து ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த கேங்கை வந்து விளையாட விடாமலும் அவங்களும் விளையாடாம வன்மத்தோட, அதாவது கனி எப்படி தெரியுமா வன்மத்தோட இருந்தாங்க. ஒரு லிட்டரலாக சொல்லணும்னா, யாரை பார்த்தாலும் யாரு நெகட்டிவா தெரிஞ்சாலும் நீ பார்வதி, யாரு நெகட்டிவா பண்ணாலும் நீ பார்வதி. ஆக்சுவலாக வந்து அவங்க கண்ணுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்னாலே வந்து பார்வதி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மூளை மழுகி போய் ஃபுல்லாக வந்து பார்வதியோட அட்டாக் ஃபோபியாவிலே இருந்தாங்க. அப்படி என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா, டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இன்டைரக்டா விக்கல் சிக்கரம் வச்சு அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், சபரி வச்சு அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். ஆக மொத்தம் வந்து பார்வதிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஸ்டெப் விலகி நின்று பாரு பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிற ஒரு ஆள். இந்த வாரம் நம்ம வந்து அவங்க நைட்டு ஃபுல்லாக பார்வதி வேலை செஞ்சுருப்பாங்க. இவங்க காலையில் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்வதிக்கெல்லாம் கிரெடிட் போகக்கூடாது, நைட்டு முழுக்க வேலை செஞ்சிருந்தாலும் அந்த வேலையை வந்து சிறப்பாக கையாண்ட, சிறப்பாக செய்து முடித்த, இந்த வேலையெல்லாம் உட்காந்து பார்த்து கொண்டிருந்த நம்மளோட விக்கல் விக்ரம் அவர்கள் தான் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முழு கிரெடிட்டும் போய் சேரும்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்கல்ல. அந்த மாதிரி கனியோட மைண்டில் வந்து ஃபுல்லாக வந்து பாரு ஃபோபியா வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறது, அவங்களை எங்கே வந்து செய்யறது, இப்படியே சுற்றிக்கிறதுனால தான் அவங்களோட கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த வீக்கில் கூட அவங்க சிஸ்டர் இருக்காங்களா விஜயலட்சுமி, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நீ வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்க போறியா இல்லை மெயின் கேரக்டராக இருக்க போறியா, இறங்கி கேம் ஆடு, ஒரு அன்பு அப்படிங்கிற கூட்டத்தில் வந்து பிணைஞ்சு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் ஒரு கேங்கை வந்து அவங்களே தெரியாமல் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கனித்திரு அவர்கள் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து 100% டிசர்வ். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கனித்திரி எவிக்ஷன் ஓகே, ரம்யாஜோ ஏன்டா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, ரம்யாஜோ அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல எழுது. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ரம்யாஜோ அவர்கள் வந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.